நாம் தமிழர் கட்சி முழுக்க முழுக்க யூடியூப் சேனலையே நம்பி பயணிச்சிட்டு இருந்தாங்க. அதன் மூலிமா தான் 8% வாக்கு சதவீதம் பெற்றிருக்காங்க. இப்போது நாம் தமிழர் கட்சி அனைவரும் வீட்லேயும் நாம் தமிழனுடைய டிவி எல்லா வீட்லேயும் பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி செய்கிற டெய்லி போராட்டம், களப்பணி என்னென்ன செய்கிறாங்கிறது, நீங்கள் மக்களுக்காக எவ்வளவு தொண்டு செய்கிறாருங்கிறது சீமான், நாம் தமிழர் பிள்ளைகள் ஒவ்வொரு கிராமங்களிலும் என்ன செஞ்சிட்ருக்காங்கிறது இங்கே இன்னும் வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம். நாம் தமிழர் கட்சி தொலைக்காட்சி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்கிறங்காட்டி எதிர்கட்சிக்காரனுக்கெல்லாம் டவுசர் கலண்டு போச்சு. நாம் தமிழர் கட்சி டிவி சேனல் தொடங்குதா அப்படின்னு. ஏன்னா இனிமேல் சீமானுடைய முடிவு, சீமானுடைய அரசியல் திட்டமெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரில் தான் கொண்டு போகிறாரு. ஒவ்வொரு மேடையிலையும் வேர்வை சிந்தி மழை பெஞ்சாலும் நனைஞ்சி பேசிய சீமான், அதற்கு உண்டான உழைப்பு பலன் கிடைச்சிருச்சு. எவனுமே ஏசி ரூமில் உக்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணுறவன் இருக்கிறான். ஆனால் சீமான் மக்களோட களத்தில் நின்று போராடுறாரு. மக்களோட களத்தில் நின்று பிரச்சனைகளை சந்தித்து பண்ணுறாரு. இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் செந்தமிழ் சீமான் தான். இன்றைக்கி இந்தியாவின் அரசியல் சூப்பர் ஸ்டார் சீமான்.